ஹரஹர நம பார்வதிபதியே ஹரஹர மகாதேவா. இந்த கோயில் திரியோதமன் கோயில் வந்து இந்த வட்டாரத்திலேயே இந்த ஒரு கோயில் தான் இருக்குது. இந்த திரியோதமோட திருவிழா நீங்கள் வந்து கண்டாயம் பார்க்கணும். இங்கேருந்து ஊர் விட்டு போயிருப்பீங்க, எல்லோரும் இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ திருவிழா நடத்த போகுதுன்னு. எல்லோரும் வந்து எல்லாம் கலந்துக்கணும். நாங்கள் எதுக்கு தான் ஆசைப்படுறோம். இந்த திருவிழா நடத்தி 144வது திருவிழா இது. நான் 52 வருஷமாக அந்த கோயிலே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கோயில் இந்த இடத்துல அமர்ந்ததுக்கு அந்த முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். நீங்களாம் வந்து இந்த கோயிலுக்கு ஆதரவு கொடுத்து நல்ல பொருள் உதவி கொடுத்து இந்த கோயிலை இன்னும் நல்லா நிலைமைக்கு வரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பேர் திருமதி விமலா பரமசிவம். நான் இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் மகளிர் பிரிவு தலைவியாக இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலத்தம்மன் இருக்காங்க. திரௌபதி அம்மனுக்கு என்ன சிறப்பு இருக்கோ அதே போல் தான் நம்ம குலத்தம்மனுக்கும் இருக்குது. இப்போ இந்த குலத்தம்மனுக்கு வெளியிலேருந்து மக்கள் யாரும் பிள்ளைங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ எதுவும் நோய் வந்தால் முடியாத வந்தாங்கன்னா இந்த குளத்து நீரை எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளைங்களுக்கு குளிப்பட்டி அவங்களுக்கு வைத்து கொஞ்சம் கொடுத்தா நோயெல்லாம் தீர்ந்து போயிடும். அவங்க வேண்டுதல்படி அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா போய்ட்டு அவங்க வேண்டுதலையும் வந்து நிறைவேற்றுறாங்க. அதே மாதிரி பக்கத்துலேயும் பேச்சையம்மன் இருக்காங்க. அவங்களும் வெளியிலேருந்து தனக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வேண்டிக்கிட்டு போனால் இந்த அம்மா அந்த குறையை நீக்கிறாங்க. அதேமாரி அவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவங்க என்ன வேண்டுனாங்களோ அதன்படி வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. இந்த ஆண்டு திரௌபதி அம்மன் திருவிழா 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. நம்ம திரௌபதி அம்மன் ஆலய திருவிழா என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால் படுகளம் தான். நீங்கள்லாம் மகாபாரதம் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. நேராக வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தா தான் தெரியும். அந்த கதையில் வர ஒவ்வொரு இதையும் நாங்கள் வந்து நடத்தி காட்டுவோம். நம்ம தமிழ் பள்ளி மாணவர்களை வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு இதையும் சிறப்பாக செஞ்சு காட்டுவோம். திருவிழாலாம் பல திருவிழாவை பார்த்துருப்பீங்க. இந்த திருவிழா வந்து பாருங்கள், ரொம்ப சிறப்பாக அம்சமாக இருக்கும். எல்லா பொதுமக்களும் வந்து வரும்படி இந்த திருவிழாவுக்கு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், நான் ஸ்ரீமத் திரௌபதி அம்மன் ஆலயத்தோட துணைத் தலைவர். என் பெயர் தேவகுமார். பின்னால் இருக்கிற கட்டிக்கிட்டு இருக்க ஆலய காளி கோயில் வந்து நம்ம புதுசாக கட்டலை. இடம் ஏற்கனவே வந்து மலக்கோ எஸ்டேட் டெவலப்பரால் எடுக்கப்பட்டதுனால கோயிலை வந்து இடம் மாற்றம் பண்ணி இந்த இடத்துக்கு வைக்க சொல்லிட்டாங்க. மக்களோட ஆதரவு தேவை. கோயிலை சீக்கிரமாக கட்டி முடித்து அம்மாவை உள்ளே அமர வைக்கணும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நம்ம ஆலயம் வந்து இப்போதைக்கு பொருளாதார பிரச்சனையில் இருக்குது. பொருளாதார பிரச்சனை எதனால் ஏற்பட்டுச்சுன்னா, கடந்த காலத்தில் இங்கே வந்து தோட்டங்கள் இருந்துச்சு. மலக்கோஃப் தோட்டம்னு ஒரு தோட்டம் இருந்துச்சு. அதுக்கு பழைய பேர் என்னன்னு சொன்னால் அரிகண்டாங்குவாங்க. ஆக இந்த மலக்கோஃப் தோட்டம் வந்து மேம்பாடு திட்டத்துக்கு போனதுனால இங்கே உள்ள மக்கள் எல்லாம் இங்கேருந்து வெளியாயிட்டாங்க. அதனால் அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. பொருளாதார பிரச்சனையை நம்ம ஈடுகட்டணும்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கும் புதுசாக குடியேறத்துக்கு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம ஆலயத்தில் உறுப்பினராக சேர்ந்தாங்கன்னா அதன் மூலிமா இந்த நிர்வாகம் வந்து நம்ம மாதம் மாதம் உள்ள செலவினங்களை ஈடுகட்ட முடியும். அர்ச்சகர் சம்பளம், பின்ன தண்ணீர் பில், எலக்ட்ரிக் பில், இதெல்லாம் நாங்கள் சரி செய்யணுன்னா எங்களுக்கு வந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களோட ஆதரவு பெரிதும் எதிர்பார்க்குறோம். திருவிழாவை முன்னிட்டு இங்கே உள்ள இளைஞர்கள் பல வகையில் பல உதவிகள் செய்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சாப்பாட்டு மண்டபம் கட்டணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த வேலையும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆலயம் முன்னுக்கு ஒரு கோச் செய்கிறோம். இந்த வகையில் வந்து எங்களுக்கு நீங்கள் பொருளாதார உதவி செஞ்சிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.